ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹான் அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2025 வரக்கூடிய பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக நம்ம என்னென்ன முக்கிய தகவல்கள்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக கண்டக்ட் பண்ணுற பெய்டு டெஸ்ட் பேஜில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கண்டென்ட்லேருந்து நம்ம வரக்கூடிய பிசி எக்ஸாமுக்கு ஒரு 4லேருந்து 5 கொஸ்டின் வரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிசி எக்ஸாமுக்காக ஒரு பெய்டு டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். ஸோ 1000 ரூபாய் பே பண்ணி இந்த பிசி பெய்டு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 ஷீட் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தீங்க அப்படின்னா உறுதியாக ஒரு 25லேருந்து 30 மார்க் வரை உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா 130 டெய்லி ஷீட் கொடுத்து அதிலிருந்து எடுக்கப்பட்ட 130 ஒன்லைனர் டெஸ்ட் உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா 25 வீக்லி டெஸ்ட், அதுக்கப்புறம் 50 ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு நான் வைப்பேன். ஸோ டோட்டலாக இந்த பெய்டு டெஸ்ட் பேஜில் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் டெய்லி ஒரு 2 மணி நேரம் படித்தா போதும். வரக்கூடிய பிசி எக்ஸாமில் 70 கொஸ்டினுக்கு நீங்கள் 65 கொஸ்டினுக்கு மேலே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் வரக்கூடிய பிசி எக்ஸாமில் கட்டாயம் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு படிக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் இந்த பிசி எக்ஸாமுக்கான பெய்டு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ 1000 ரூபா பே பண்ணி இந்த பிசி எக்ஸாமுக்கான பெய்டு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் பிசி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2023 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 26 நவம்பர் 1949. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசமைப்பு உருவாக்கம் இது தொடர்பான அடிப்படை தகவல்கள் எல்லாம் நம்ம படித்து வச்சிடணும். இது போக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசமைப்போட சிறப்பம்சங்களையும் நம்ம சேர்த்து படிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இப்படி படிச்சுட்டோம் அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமில் அதிலிருந்து நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது கீழே நான் கொடுத்துருக்கேன், நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் 1950 ஜனவரி 26 தான் நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த நாளை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பில் 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தது. ஓகேங்களா? இப்போ கரண்ட்டாக நம்ம இந்திய அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? நம்ம அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. ஓகேங்களா? இந்த குழுவுக்கு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த குழுவோட ஆலோசகராக பார்த்தீங்கன்னா பிஎன் ராவ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கரை பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். ஓகேங்களா? நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்திய அரசியல் நிர்ணய சபையால் தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த சபையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இந்த சபையோட முதல் கூட்டம் பார்த்தீங்கன்னா 1946 ஆண்டு டிசம்பர் 9 நடைபெற்றது. ஓகேங்களா? ஸோ இதோட தற்காலிக தலைவராக சச்சிதானந்தா சின்ஹா இருந்தாங்க. நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்போட உருவாக்கம் தொடர்பான தகவல்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்கான தகவல்களாக இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போட சிறப்பம்சங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்திய அரசமைப்போட முகவரியை பார்த்தீங்கன்னா அரசமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அடிப்படை உரிமைகளை பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். சட்டப்பிரிவு 32 இருக்குது பார்த்தீங்களா, இதை அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
உச்சநீதிமன்றம் தான் அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொத்துரிமை இருக்குது பார்த்தீங்களா, அது அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து 1978ஆம் ஆண்டு 44வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது. நம்ம 42வது சட்ட திருத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் 2021 வரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 105 முறை திருத்தப்பட்டிருக்கு. ஸோ முதல் கொஸ்டின் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம படித்தால் போதுமானது. ஓகேங்களா. அடுத்தது 2வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டின் வேளாண் பருவமான நவரையின் அறுவடை காலம். ஆன்சர் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச். ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், நவரையோட அறுவடை காலம் பிப்ரவரி டு மார்ச். அப்போது விதைக்கும் காலம் அப்படின்னா நவம்பர் டு டிசம்பர். நவரை பருவத்தோட முக்கிய பயிர்கள் பாருங்கள், பழங்கள், காய்கறிகள், வெள்ளரி, தர்பூசணி. அடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள் சொர்ணாவரி பட்டம், இதை சித்திரை பட்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட விதைக்கும் காலம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மே, அறுவடை காலம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டு செப்டம்பர். ஓகேங்களா. இந்த சொர்ணாவரி அல்லது சித்திரை பட்டத்தோட முக்கிய பயிர்கள் பாருங்கள் பருத்தி மற்றும் திணை வகைகள். அடுத்தது பாருங்கள் சம்பா பருவம். இந்த சம்பா பருவத்தை பார்த்தீங்கன்னா ஆடி பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இதோட விதைக்கும் காலம் பாருங்கள் ஜூலை டு ஆகஸ்ட், அறுவடை காலம் பாருங்கள் ஜனவரி டு பிப்ரவரி. இந்த சம்பா பருவம் அல்லது ஆடிப்பட்டத்தோட முக்கிய பயிர்கள் பாருங்கள் நெல் மற்றும் கரும்பு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் விளையும் முக்கிய பயிர்கள் பற்றி நம்ம தெரிஞ்சாகணும். ஓகேங்களா. பொன்னி, அதுக்கப்புறம் கிச்சடி சம்பா, இந்த 2 முக்கியமான நெல் வகைகள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பயிரிடப்படுது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா காவிரி டெல்டா பகுதி, அதாவது பிரிக்கப்படாத தஞ்சாவூர் தான் நெல் உற்பத்தி செய்யும் பகுதி. ஓகேங்களா. அதிகமாக நெல் உற்பத்தி செய்யும் பகுதி. நம்ம தமிழ்நாட்டோட முக்கிய திணைப்பயிர்கள் பார்த்திங்கன்னா சோளம், கேழ்வரகு, கம்பு. ஓகேங்களா. நம்ம தமிழ்நாட்டோட முக்கியமான எண்ணெய் வித்து பயிர் அப்படின்னா நிலக்கடலை. ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழ்நாட்டோட முக்கிய வாணிப பயிர் அப்படின்னா கரும்பு. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே எந்தெந்த வேளாண்மை முறை பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தீவிர தன்னிறைவு வேளாண்மை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியான ஏரியாவில் பின்பற்றப்படுது. இந்த தோட்ட வேளாண்மை பார்த்திங்கன்னா மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைச்சரிவுகளில் பயன்படுத்தப்படுது. அடுத்தது கலப்பு வேளாண்மை முறை பார்த்திங்கன்னா காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில் பின்பற்றப்படுது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்திய லெவலில் உள்ள வேளாண் பருவங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். காரிஃப் பருவம் அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர், ராபி பருவம் அப்படின்னா அக்டோபர் டு மார்ச், சயது பருவம் அப்படின்னா ஏப்ரல் டு ஜூன். ஓகேங்களா. ஸோ 2வது கொஸ்டின் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ பருவங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 2வதாக தமிழ்நாட்டோட முக்கிய பயிர்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த வேளாண்மை முறை எங்கெங்கே பின்பற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள வேளாண் பருவங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது 3வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த சேர்மம் தீயணைப்பான்களில் பயன்படுகிறது? ஆன்சர் பார்த்திங்கன்னா சோடியம் பைகார்பனேட். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா சேர்மங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதோட பயன்கள் எல்லாம் நமக்கு தெரியணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த சோடியம் பைகார்பனேட் இதோட வேதி வாய்ப்பாடு NaHCO3. ஓகேங்களா. இதை சமையல் சோடா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த சோடியம் பைகார்பனேட் பார்த்திங்கன்னா அமிலநீக்கி தயாரித்தலில் பயன்படுது, ரொட்டி சோடா தயாரித்தலில் பயன்படுது, அதுக்கப்புறம் கேக், அதுக்கப்புறம் ரொட்டிகளை மென்மையாக்க பயன்படுது. 2வதாக பாருங்கள் சோடியம் கார்பனேட், இதோட வேதி வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா Na2CO3. இதை சலவை சோடா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த சோடியம் கார்பனேட் பார்த்திங்கன்னா கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுது. ஓகேங்களா. 2வதாக கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலையில் பயன்படுது. அடுத்தது பாருங்கள் சலவைத்தூள். இந்த கால்சியம் ஆக்சிக்ளோரைடை தான் சலவைத்தூள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதோட வேதி வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா CaOCl2. ஓகேங்களா. ஸோ இந்த கால்சியம் ஆக்சிக்ளோரைடு பார்த்திங்கன்னா கிருமி நாசினியாக பயன்படுது, பருத்தி மற்றும் லிலன் துணிகளை விளக்க பயன்படுத்தப்படுது. அடுத்தது பாருங்கள் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்.
இதை பார்த்தீங்கன்னா பாரிஸ் சாந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட வேதி வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா CaSO4 H2O. ஓகேங்களா. இந்த கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுது, சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படுது. அடுத்தது பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு. இது பார்த்தீங்கன்னா தீயணைப்பானா பயன்படுது, பழங்களை பாதுகாக்க பயன்படுது, ரொட்டி தயாரிக்க பயன்படுது, யூரியா தயாரிக்க பயன்படுது, சோடாபானம் தயாரிக்க பயன்படுது, நைட்ரஜன் உரங்கள் தயாரிக்க பயன்படுது. ஓகேங்களா. அதோட முக்கியமான பயனாக பார்த்தீங்கன்னா உலர் பனிக்கட்டியாக இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் பயன்படுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள் அல்லது மென்பானங்கள் தயாரிக்க இந்த கார்பன் டை ஆக்சைடு பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடை நிகழ்ச்சிகள் மற்றும் சினிமா காட்சிகளில் செயற்கையாக புகைமூட்டம் உண்டாக்க இந்த கார்பன் டை ஆக்சைடு பயன்படுது. அடுத்தது பாருங்கள், சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் தயாரிக்க இந்த கார்பன் டை ஆக்சைடு பயன்படுது. அடுத்தது பாருங்கள், கால்சியம் கார்பேட். இதோட வேதி வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா CaC2. ஓகேங்களா. ஸோ இந்த கால்சியம் கார்பேட் பார்த்தீங்கன்னா கிராஃபைட், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் தயாரித்தல் பயன்படுது. அதோட ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெல்டிங் தொழிலில் பயன்படும் அசிட்டிலின் வாயு தயாரித்தலில் இந்த கால்சியம் கார்பேட் அப்படிங்கிற சேர்மம் பயன்படுது. அடுத்தது பாருங்கள், கார்பன் டைசல்ஃபேட் CS2. இது பார்த்தீங்கன்னா கந்தக கரைப்பானாக பயன்படுது, ரேயான் தயாரித்தலில் பயன்படுது, பூஞ்சை கொல்லி அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லி தயாரித்தலில் பயன்படுது. ஓகே. ஸோ 3வது கொஸ்டின் ரிலேட்டடாக இந்த சேர்மங்கள் பயன்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த PDF பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நான் கொடுக்குறேன். நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், 4வது கொஸ்டின், உலகின் மிக ஆழமான அகழி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மரியானா அகழி. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த பெருங்கடலில் எந்தெந்த அகழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ரெண்டாவதாக எந்தெந்த பெருங்கடலில் எந்தெந்த நீரோட்டங்கள் காணப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பாருங்கள், உலகிலேயே மிக ஆழமான பகுதி அப்படின்னா Z44 ஜாவியோ கிணறு. ஓகேங்களா. இது ரஷ்யாவில் இருக்குது. ஓகே. பெருங்கடலில் உள்ள அகழிகள் என்னெல்லாம் பாருங்கள். இந்த மரியானா அகழியில் உள்ள சேலஞ்சர் பள்ளம் தான் பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஆழமான பகுதி. அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே மிகவும் ஆழமான அகழியும் அதுதான். ஓகேங்களா. இந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள ஆழமான அகழி அப்படின்னா பியூரிட்டோ ரிகா அகழி. இந்திய பெருங்கடலில் உள்ள ஆழமான அகழி அப்படின்னா ஜாவா அகழி. ஓகேங்களா. ஸோ ஜாவா அகழியில் உள்ள சுண்டா பள்ளம் தான் இந்திய பெருங்கடலில் உள்ள ஆழமான பகுதி. ஓகேங்களா. தென் பெருங்கடலில் உள்ள ஆழமான அகழி அப்படின்னா தென் சாட்விக் அகழி. ஆர்டிக் பெருங்கடலில் உள்ள ஆழமான அகழினா பிரேம் கோப்பரை. அடுத்தது பாருங்கள், பெருங்கடலில் உள்ள நீரோட்டங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். தென் பசிபிக் பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா பெருவியன் அல்லது ஹம்போல்ட் நீரோட்டம் காணப்படுது. தென் அட்லாண்டிக் பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா பென்குலா நீரோட்டம் காணப்படுது. வட அட்லாண்டிக் பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா வளைகுடா நீரோட்டம், வட அட்லாண்டிக் நீரோட்டம், லாப்ரடார் நீரோட்டம், கேனரி நீரோட்டம் காணப்படுது. வட பசிபிக் பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா குரோஷியா நீரோட்டம், ஒயேஷியாவோ நீரோட்டம், அலாஸ்கா நீரோட்டம், கலிஃபோர்னியா நீரோட்டம் காணப்படுது. இந்திய பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா மேற்கு ஆஸ்திரேலியா நீரோட்டம் காணப்படுது. ஓகேங்களா. அடுத்தது 5வது கொஸ்டின், கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா குளிலென்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக நம்ம பார்வை குறைபாடு சம்மந்தமானது தெரிஞ்சுக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா குளிலென்ஸ், அதுக்கப்புறம் குவிலென்ஸோட பயன்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த குவிலென்ஸோட பயன்கள் பார்க்கலாம். ஒளிப்பட கருவிகளில் இந்த குவிலென்ஸ்கள் பயன்படுது. ரெண்டாவதாக உருப்பெருக்கும் கண்ணாடிகளாக இந்த குவிலென்ஸ் பயன்படுது. மூணாவதாக நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகள் மற்றும் நழுவப்பட வீழ்த்திகள் போன்றவற்றின் உருவாக்கத்தில் பயன்படுது. நாலாவதாக தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய இந்த குவிலென்ஸ் பயன்படுது. அடுத்தது பாருங்கள், குளிலென்ஸின் பயன்பாடுகள். இந்த குளிலென்ஸ் பார்த்திங்கன்னா கலீலியோ தொலைநோக்கிகளில் கண்ணருகு லென்ஸாக பயன்படுது. வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் ஏற்படுத்தப்படும் உளவு தொலைகளில் இந்த குளிலென்ஸ் தான் பொருத்தப்படுது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இந்த குவிலென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது பெரும்பாலும் மெய் பிம்பங்களை தான் தோற்றுவிக்கும். குளிலென்ஸ் பார்த்திங்கன்னா மாய பிம்பங்களை தோற்றுவிக்கும். அடுத்தது பாருங்கள், விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய இரு குவிய லென்ஸுகள் பயன்படுது. பார்வை சிதறல் குறைபாட்டை சரி செய்ய உருளை லென்ஸுகள் பயன்படுது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள்
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலிசிஸ் பண்ணி அது ரிலேட்டடாக இதே மாதிரி முக்கியமான கண்டென்ட்டை நீங்கள் படிக்கிறதே மூலிமா அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு அப்படி அனலிசிஸ் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம பெய்ட் டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30 ஸ்மார்ட் ஒர்க் ஷீட் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தா அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.